என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா அம்மா எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சுடா, இந்த பொண்ணு தான் நீ லவ் பண்ற பொண்ணா இருக்கணும்னு. அது இவ பேர் தானே கீதா? ஆமாம்மா. இவளை தானே நீ லவ் பண்ற? அம்மா சொல்லுடா. ஆமாம்மா, நான் லவ் பண்றேன். அவ மனசுல இருக்கு, இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. ஃப்ராடு. லவ் பண்ற பொண்ணை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அடுத்த பிள்ளை நிச்சயதார்த்தம் பண்ண போற, அப்புறம் எவதான் ஒத்துப்பா? அம்மா, என் கதையே வேறம்மா. என்னவா கதையா இருக்கட்டும், நீ முதல்ல அவகிட்ட லவ் சொன்னியா? டேய், அவகிட்ட லவ் சொன்னியான்னு கேட்டேன். இன்னும் இல்லம்மா. அதானே, சரியா நீ கிறுக்கா இருப்பியோடா. எது? என்ன லவ் சொல்லாம அவளா வந்து எப்படி சொல்லுவா? இங்க பாருடா, உங்க அப்பாவும் நானும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். உங்க அப்பா என்கிட்ட 10-15 வாட்டி சொல்லி பின்னாடியே அலைஞ்சாரு. ஆமா தானேங்க? ஆமாம்மா. என் மனசுலயே லவ் இருந்துச்சு, இருந்தாலும் மனசே சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு நப்பாசை தான். அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் இருக்கும். நீ லூஸ் ஆட்டம் அவ சொல்லுவா அப்படின்னு நினைக்காத. கேர்ள்ஸ் எப்பவுமே வெக்கத்தை விட்டு சொல்ல மாட்டாங்க. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னடா? என் மேல உனக்கு கோவம் எதுவும் இல்லையம்மா? உன் மேல எதுக்குடா எனக்கு கோவம் வரணும்? இல்லம்மா, கேட்காம நான் லவ் பண்ணிட்டேன். உங்க அண்ணன் கேட்காமே கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அதுக்கே நான் ரொம்ப கோவப்படல. உன் மேலேயே கோவப்பட போறேன்? எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா. எங்க அண்ணி எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அமைதியா நின்னா பாரு, பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லம்மா, இருந்தாலும் வசதி வாய்ப்பெல்லாம் இல்ல. ஏய், வசதி வாய்ப்பெல்லாம் கடந்துட்டு போகுது, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். என்னங்க? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஓகேவாடா, இங்க 2 பேரும் சம்மதமும் உனக்கு கிடைச்சிருச்சு. என்னமே உன் வேலை தான். அந்த பொண்ணுகிட்ட சீக்கிரமா போய் லவ் சொல்லு. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. அப்புறம் என்னைய மன்னிச்சிருடா. எதுக்குமா? நான் எங்க அண்ணன் பேச்சு கேட்டுட்டு உன்னை அடிச்சிட்டேன்ல, நான் இன்ன வரைக்கும் உன்னை அடிச்சதே இல்லை. நீ ரொம்ப உடஞ்சு போயிருப்பில்ல. பரவாயில்லம்மா, நீங்க தெரியாதனால தானே அடிச்சீங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அண்ணன் இவ்வளவு மோசமானவர்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா. பரவாயில்ல விடுங்கம்மா, இப்போ வச்சு உங்களுக்கு புரிஞ்சுதே, அதுவே ரொம்ப சந்தோஷம். போனா சொல்லுங்க. இங்க வாயேன். இதோ வரேன். போனா சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு போனா. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிரு போனா. நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க, எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்க, அதுவும் உங்க அக்கா பிள்ளைக்காக. நீ செய்யறத நினைக்கும் போது எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அளவுக்கு நான் இருந்திருப்பேன் நானு, சத்தியமா எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு போனா. ஐயோ, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தான். கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும்னு எனக்கு தெரியும். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் நான் எதுவும் பண்ணல. அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கார நான் லவ் பண்ணது உண்மைதான். எப்ப அவர் மனசுல நான் இல்லாம நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் அவரை விட்டு விலகிட்டேன். எனக்கும் வேலை கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேட்டாவது தேவையில்லாம எங்க 2 பேரையும் நீங்க சந்தேகப்படாதீங்க, அதுவே எனக்கு போதும். இல்ல போனா, நான் இனிமே உங்க 2 பேரையும் சந்தேகப்பட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். என் அண்ணன் பொண்ணை நீ நல்லபடியா வளர்த்துருக்க. பொறுமைனா எப்படி, பக்குவமா நடந்துக்காதனா எப்படி, எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க. எங்க அண்ணன் இறந்து போய் அவ என் கையில கிடைச்சிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வளர்த்துருப்பேனான்னு தெரியல. உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் போனா. பரவாயில்லைங்க, அழாதீங்க. நான் பண்ண தப்ப நீ உடனே மன்னிச்சிட்ட. ஆனா நான் உன்னை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கேன். பரவாயில்ல லட்சுமி, நீங்க தெரியாம தானே பேசியிருக்கீங்க. தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல லட்சுமி, ரொம்ப தேங்க்ஸ் போனா. ஜீவா, அத்தை இங்க வாமா. இந்த வரேன் த. வைஷ்ணவி, அத்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் உன்னை பார்த்துருக்கேன். எம்பிட்ட அழகா இருப்பா தெரியுமா? அப்பவே நான் நினைச்சேன் என் மூத்த பையனுக்கு உன்னையதான் கல்யாணம் பண்ணணும்னு. அதை எப்படியோ சாமி ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வைஷ்ணவி. 25 வருஷமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதுல எனக்கு பங்கு இருக்கு. அப்படிலாம் இல்லத்த, இங்க அழாதீங்க. இங்க ரொம்ப நல்லவங்க. உண்மை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னைய வந்து பார்த்துருப்பீங்க. தெரியாதனால தானே நீங்க எப்படி இருந்தீங்க. பரவாயில்லத்த, உன்னைய நான் தான் செலக்ட் பண்ணேன். ராஜா வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும் போது நீ என் வீட்டுக்கு வந்த.
அப்ப ஜீவாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா நீ தான் என் அண்ணன் பொண்ணுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போனாதான் உன்னோட அம்மான்னு நினைச்சதுக்கு அப்புறம் உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டேன். அப்ப கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் தான் உங்க அண்ணன் பொண்ணுன்னு. இல்லத்த, யார் எது சொன்னாலும் அப்ப நீங்க நம்புற நிலைமையில இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு பொய்யா தான் இருந்திருக்கும். அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். ஏமா, நான் எவ்வளவு நான் கஷ்டப்படுத்திருக்கேன். இப்ப நினைச்சா கூட என் மேல அவ்வளவு கோவமா வருது. என் அண்ணன் பொண்ணு, அவளை நான் இவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கேனே. ச்சே, என் மேலே எனக்கு வெறுப்பு வருது ஜீவா. அப்படிலாம் இல்லத்த, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? உங்களை லவ் பண்றா. என்னடா சொல்ற? என்னைய விட உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அத்தை கூட வெளியில போகணும், அத்தை கூட டூர் போகணும், அத்தை கூட கோயிலுக்கு போகணும், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா தெரியுமா? இப்பவும் ஒன்னும் கேட்டு போல. நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போயிட்டு வரலாம். ஜீவாக்கு ஓகே தானே? சரிங்க அத்தை. இனிமே எதுக்கு அழுவுற? நீ அழாம இருக்கணும். நீ என்னோட அண்ணன் பொண்ணு. எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. நீ சந்தோஷமா இருக்கணும், அழுவக்கூடாது. சரியா? சரிங்க அத்தை. கண்ணை தொட ஜீவா. அம்மா, உன்னை வைஷ்ணவின்னு கூப்பிட்டுமா இல்ல ஜீவான்னு கூப்பிட்டுமா? எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, அது உங்க இஷ்டம். நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும். நல்ல பிள்ளை. உன்னை போய் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாமே நல்லதுக்கு தான். இனிமே நீயும் ராஜாவும் சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துடணும். என்ன, சரியா? சரிங்க அத்தை. டேய் ராஜா. என்னம்மா? ஜீவா டூர் போகணும்னு ஆசைப்பட்டால? ஆமாம்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு போலாம். ஊட்டிக்கா? ஆமா, ஊட்டிக்கு போலாம். எனக்கு ஊட்டினா ரொம்ப பிடிக்கும் அத்தை. அதுவும் இந்த சம்மர் சீசன்ல ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா, கண்டிப்பா போலாம். நாளைக்கே கிளம்பலாம். சரிங்க அத்தை. அப்புறம் சீதா, சொல்லுங்கம்மா. நீயும் ஊட்டிக்கு வந்துரு. இல்லம்மா, வீட்டிலதான் உன் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு மாமியார் இருக்காங்கல்ல? ஆமாம்மா. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீயும் எங்க கூட வா. சரிங்கம்மா. அப்புறம் போனா அக்கா, நீங்களும் எங்க கூட வாங்க. இல்லக்கா, அட, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நாளைக்கே நம்ம எல்லாரும் ஊட்டிக்கு போலாம். ஜாலியா ஒரு 3 நாள் இருந்துட்டு அப்புறமா வரலாம். நீங்க கண்டிப்பா வரணும். சரிங்கக்கா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வருஷமா பகையா நினைச்ச உன்னோட குணம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போனா. எனக்கும் தான்க்கா. மச்சான் வெத்தல பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது, பஞ்சு மெத்தையில் தூங்காது. அந்த நாயர் கடை சாய வீட எரிச்சு சூடு. அவளுக்கு அம்பா சமுதர ஐயர் ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் போவேன தளவேன வந்தா பாரு. அவளுக்கு ஆழ்வா குறிச்சி அழகு தேவரு அருவா மாதிரி வருமா தேக்கன பழவேன வந்தா பாரு. என்னடா, நான் சொன்ன காரியம் என்னாச்சு? அதெல்லாம் பக்காவா பண்ணியாச்சுனே. உங்க பையனும் அதை நம்பிட்டான். நம்பி 3 மணி நேரத்துல இடத்த காலி பண்ணிட்டானா பாத்துக்கோங்களேன். பரவாயில்லையே. நான் கூட யோசிச்சேன், என்னன்னே உனக்கு அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுமான்னு. பாத்தியலா, என்னைய குறைச்சி எடை போட்டுட்டீங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ பக்காவா செய்வியான ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அப்ப உன்னை நம்பி எந்த விலையா இருந்தாலும் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கலானே. இதுக்கப்புறமும் என்ன விலையா இருந்தாலும் சொல்லுங்க, அத நான் கணக்கச்சிதமா பண்ணிடுறேன். சரிடா. வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னோன்னே அவன் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் பண்ணானா இல்லையா? எல்லாமே தானே நடந்துச்சு. கூட ஒரு வயசான ஆள் நின்றுட்டு இருந்தான். எது? ஆமாண்ணே, இந்த சொட்ட மண்டையா ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தான். ஓ, அவனா? அவன் பேரு ராமலிங்கம். அவன் அங்க எதுக்கு வந்தான்? அதெல்லாம் எனக்கு தெரியல. உங்க பையனை விட அவன் தான் ரொம்ப துள்ளினான். அப்புறமா உங்க பையன் சொல்லவும் அமைதி ஆயிட்டான். வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னோடனே உங்க பையனை தான் பையனா நினைக்கிறேன், நீ எங்க வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. உடனே இவனு பல்லு இழுத்துக்கிட்டு போயிருப்பானே. இல்லனே, நான் அங்க வந்தா சரியா இருக்காது. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். நான் வேற வழி இருந்தா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன, இன்னும் 4 நாள்ல கல்யாணமா? ஆமாண்ணே, 4 நாள்ல கல்யாணம். மண்டபம்லாம் காசெல்லாம் கொடுத்துருப்பாவன்னு நினைக்கிறேன். அது எப்படி? மண்டபத்துக்கு மட்டும் அவன் காசு ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். நீங்க ஐடியாவை இப்பதானே சொல்றீங்க. அவர்கிட்டயும் காசு கொஞ்சம் இருக்கும்ல, அதை வச்சுதான் காசு கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். விடக்கூடாது. ஆமா, மண்டபம் பேர் என்ன? ஏதோ நடராஜ் பிள்ளை மகாலாம். நல்ல பெரிய மண்டபம்னே. ஏசி ஹாலு. ரோட்ல கடந்தவனுக்கு ஏசி கேக்குதா? ஏசி? டேய், என்னனே
உனக்கு அந்த மண்டபம் ஓனர் தெரியுமா? தெரியும்ண்ணே. எப்படியாவது அவன்கிட்ட பேசி உங்க கல்யாணம் நடக்க விடாம பண்ணு. அண்ணே, அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்கண்ணே. ஏண்டா, மணமேடை வரைக்கும் போய் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஆஃப்டர் ஆல் மண்டபம் தானே, அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். எனக்காக நீ பேசு. அதெல்லாம் சரிதானே. இப்ப வேலை பார்த்ததுக்கு இன்னும் காசு தரலைங்களே, இப்ப அடுத்தடுத்து வேலை வேற சொல்றீங்க. அதெல்லாம் நான் கரெக்டா அனுப்பிடுவேன். இப்ப நீ எங்க இருக்க? என் வீட்டுல தானே இருக்க? ஆமாண்ணே. பார்த்தாலே தெரியுது என் மகனோட ட்ரெஸ் எடுத்து போடும்போது. அப்புறம் நான் அங்கிருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலனே. நைட் அங்க தங்குனாதானே உங்க பையன் நம்புவாரு. அதனாலதான் அங்கேயே தங்கிட்டேன். காலைல எந்திரிச்சு அங்கிட்டு போறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்னு பீரோவை திறந்து பார்த்தேன். உங்க பையனோட ட்ரெஸ் நிறைய கிடந்துச்சு. அவரால் அவ்வளோலாம் எடுத்துட்டு போக முடியல. அதுல எது நல்லதா இருக்கோ அதை பார்த்து நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னே, நான் போட்டுக்க கூடாதா? போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன இப்ப காசு தானே வேணும்? எவ்வளவு வேணும்? அதாவதுனே, உங்க பையனை ஏமாத்தி வெளியில அனுப்புனதுக்கு 5 லட்சமோ, இப்ப மண்டபத்துக்கு பேசி வாங்குறத திருப்பி வாங்குறதுக்கு ஒரு 5 லட்சமோ, மொத்தமா 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்களா? போதும்னே. என்னடா சொல்லையா 10 லட்சம் கேக்குற? 10 லட்சம் இருந்தா நானே இந்த ஜெயில விட்டு வெளியில வந்துருவேன். கொஞ்சமாவது குறைச்சுக்கடா. என்னன்னே, உங்களுக்கே தெரியும் உங்க பையன் படிச்சவரு. பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி, அதுவும் ஃபேக் பத்திரம், அவர் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. நீங்க உள்ள இருந்துகிட்டே உங்க பையனை பழி வாங்கணும்னு துடிச்சீங்க. அதை நான் கணக்கச்சிதமா முடிச்சு கொடுத்தேன்ல. அதுக்கு அமௌண்ட் நிறைய தானே ஆகணும். நான் தான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சவராச்சேன்னு கம்மியா கேட்டிருக்கேன். ஏய், நீ ரொம்ப அதிகமா ஆசைப்படுற. ஏனே, அந்த வீட்டை பார்த்தேன். பெரிய பங்களா மாதிரில இருக்கு. குறைஞ்சதுக்கு ஒரு 5 கோடியாவது போகும்ல. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிண்ணே, நீங்க தான் வச்சுக்க போறீங்க. அந்த வீட்டை என்ன நானா தூக்கிட்டு ஓட போறேன்? 5 கோடி எங்க இருக்கு? 10 லட்சம் எங்க இருக்கு? ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாதுண்ணே. நான் கேக்குற காசும் கம்மி தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேலையை கணக்கச்சிதாம முடிக்கிறேன்னா அதை மட்டும் பாருங்க. இப்ப சொல்லுங்க, 10 லட்சம் ஓகே தானே? சரிண்ணே. அதுக்கப்புறமும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுறேன். சொல்றேன். முதல்ல இதை முடிச்சுட்டு வா. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குறேன். நீங்க எப்படினே எடுத்து கொடுப்பிய? எப்படியா இருந்தாலும் வீட்டுல தான் வச்சிருப்பிய. நான் தேடி பார்த்தேனே. ஏய், ஃப்ராடு. இல்லனே, ஆதி தம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாவ. ஏதோ கொஞ்சம் திங்ஸை மட்டும் விட்டுட்டு போயிருக்காவ. அதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது பதுக்கி வச்சிருப்பீல, அதை தான் நான் ஒண்டி பார்த்தேன். எனக்கு ஒன்னும் அப்படி எதுவும் சிக்குப்படல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க, நானே எடுத்துட்டு போயிடுறேன். யாராவது பாலுக்கு போய் பூனைய காவலுக்கு வைப்பானா? சரிண்ணே, வேலையை முதல்ல முடி. அதுக்கப்புறமா எப்ப கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் முடிவெடுக்கிறேன். மறந்துடாதீய. வேலையை முடிச்சுட்டு கரெக்டா உங்ககிட்ட தான் வந்து நிப்பேன். நீங்க அப்ப காசை கரெக்டா எண்ணி வச்சிடணும். சரி. அப்ப சரிண்ணே, நான் வரேன். சரிடா. இவன் பக்கா கிரிமினலா இருப்பான் போல. அந்த அனாதை நாயை மட்டும்தான் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். ஆனா இவன் என் வீட்லயே படுத்து தூங்கிட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு என் வீட்டையே பதம் பார்த்துருக்கா. என்னமேட்டு இவனா நம்பவே முடியாது. அது என் பேர்ல இருக்கிற சொத்துன்னு நினைச்சிட்டு என் கையெழுத்து போட்டு வேற எவங்கிட்டயாவது வித்துருவான். இவங்கிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல கல்யாண மண்டபத்துக்கு ஒழிச்சு கட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். எனக்கு இந்த ஆளை பார்க்கும்போது பணத்தை வச்சுக்கிட்டே ஏமாத்துறான்னு தோணுது. வீட்டை இன்னும் சல்லடையாட்டும் தேடலாம். கண்டிப்பா அவன் மகனுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பணத்தை மறைச்சு வச்சிருப்பான். அது எங்க வச்சிருக்கான், ஏது வச்சிருக்கான்னு நம்மளே அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்புறம் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, கடைசியா எங்க அத்தைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க அத்தைக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்க மாடி? ஆமா, பாத்தீங்களா? அப்புறம் என்ன இழுக்கிறிய? இல்ல, எங்க அம்மா ஓகே சொல்ற வரைக்கும் மேடம் என்கிட்ட எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு எங்க அம்மா தான் இப்போ உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டாங்களே. ஆமால. அப்புறம் எதுக்கு இன்னும்? டாய், அப்ப இன்னைக்கு நைட்டே? அதெல்லாம் முடியாது. ஏண்டி? அத்தை தான் சொல்லியிருக்காவல. என்ன சொன்னாவ? நாளைக்கு ஊட்டிக்கு கிளம்பணும்னு. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? எனக்கு கொஞ்சம் கலப்பா இருக்காது. அதனால
ஊட்டி போய் பாத்துக்கலாமே. ஓ நீ அப்படி வரியா? இத கூட புரிஞ்சுக்க முடியல மக்கு. ஆமா ஆமா நான் மக்கு தான். இவ்வளவு அறிவான பொண்டாட்டி கிடைக்கும் போது நான் மக்காவே இருந்துட்டு போயிடுறேன். சீ போட. அப்போ நாளைக்கு ஊட்டியில ஏய் ஏதாவது பேசுன. சரி 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 நாளைக்கு ஊட்டியில பாத்துக்கலாம். கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். ஏங்க என்னடி? கொஞ்சம் சிரிப்பு அடக்குங்க. எதுக்கு? உங்க தம்பி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா உண்மையாலுமே நீ கிரேட் தெரியுமா? அப்படியா? நீ அவ்வளோ கழுவி கழுவி ஊத்துன? அது சாரிடா, உன்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு வாயில வந்தபடிலாம் திட்டிட்டேன். சாரிடா. சாரி எல்லாம் நானே வந்து கேட்டு வாங்கிக்க வேண்டியதா இருக்கு. இல்லடா கொஞ்சம் வேலையா இருந்தேனா? நான் தான் பார்த்தேனே நீங்க என்ன வேலையா இருந்தீங்கன்னு நான் தான் பார்த்தேனே. டேய் எனக்கே இப்பதான் கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. பாவி. சரி சரி அண்ணி. சொல்லுங்க கொழுந்தனாரே. எங்க அண்ணனை நல்லா வச்சு சரியா போல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி சரி எனக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு அண்ணி? இல்ல எனக்காக தானே இவ்வளவு மெனக்கெட்டு நீங்க பண்ணிருக்கீங்க. அதை புரிஞ்சுக்காம இவர் தான் லூஸ் ஆட்டம் உங்களை திட்டிகிட்டே இருந்தாரு. அவன் லூசுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, அண்ணனா போயிட்டானே. ஏய் என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி என்னை கலாக்கிறிய? ஆமா அவரு நம்மளுக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. என்னமா திட்டினீங்க ரூம்ல வந்து. ஏய் அப்படியா? அப்படி என்ன இந்த பையன் என்னை திட்டினா? உங்களுக்கு தெரியாது குழந்தனாரே, இவரு உங்களை வாடா போடா அவனே இவனே அவ்வளவு திட்டினாரு. அடியே நான் எப்படி அப்படிலாம் திட்டினேன்? நீங்க திட்டினீங்க, நான் உள்ளார உட்காந்து கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அவனே நீ திட்டிருப்படா. டேய் சத்தியமா அந்த மாதிரிலாம் நான் திட்டலடா. இவ சும்மா நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஏத்தி விடுறா. இவ சொல்றத நம்பாத. ஐயோ நானும் போய் சொல்வேனா? ஜீவா நீ ரொம்ப நல்ல புள்ளன்னு நினைச்சேன். நானும் தான். சொந்த தம்பியவே இப்படி திட்டுறாரே, கட்டின பொண்டாட்டி எப்படி திட்டுவாரு அப்படின்னு நினைச்சேன். நான் திட்டினது உண்மைதாமா. அவனை இவனெல்லாம் ரொம்ப பேசல. உன்னைய வச்சுக்கிட்டு திட்டினே பாரு. என்னைய சொல்லணும். இன்னமே என் கொழுந்தனார என் முன்னாடி நீங்க திட்டுவீங்க. திட்ட மாட்டேமா. அந்த பயம் இருக்கணும். ஆனா ஒண்ணுடா, உனக்கு மட்டும் எல்லா இடத்துல இருந்து சப்போர்ட் கிடைக்குது. எல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? என் கீதா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் மனசுல நீங்க எல்லாமே இல்ல. அவளும் உங்களை லவ் பண்றா, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுதுல்ல. ஆனா அவ தான் எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் பொறுமையா நடக்கும். நானும் எவ்வளவு நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது தம்பி. அதுக்கெல்லாம் என்னோட ராசி நட்சத்திரம் வேணும் தம்பி. என்னது உன்னோட ராசி நட்சத்திரம்? அஃப்கோர்ஸ். பாத்தியா லவ் சொன்னேன், அவளும் ஓகே சொல்லிட்டா. அடுத்த 4 நாள்லயே கல்யாணம். இன்னும் உனக்கு பத்தியா? டேய் சும்மாரு, அப்புறம் நான் ஏதாவது பேசிட போறேன். ஆத்தாடி இவன் ஏதாவது கலாச்சாரம் கலாய்ப்பான். நம்ம வாய் மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது. கொழுந்தனாரே சொல்லுங்க நீ. சிம்பிள் டிப் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். கேர்ள்ஸ் பொதுவா ரொம்ப பொசசிவ். உங்க மேல யாராவது லவ்வா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க பொசசிவா நினைப்பாங்க. அதுல அவங்களோட லவ் வெளியில வந்துரும். நான் அததான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணாதீங்க, முழுசா இறங்குங்க. ஓகே அண்ணி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் எல்லாம் பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. அப்புறம் நான் நாளைக்கு ஊட்டிக்கு வரல. ஏன்டா? எனக்கு காலேஜ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்டா. இப்பதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க அம்மா எல்லாரும் கிளம்பி போங்க. என்னடா நீ வந்தா கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். சரிடா. சரி மண்டபத்துல திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. நான் ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து வச்சிடறேன். சரிங்க குழந்தனாரே. ஏய் பார்த்து போடா. சரிடா. இப்ப எதுக்கு மணி அழுதுகிட்டு இருக்க? அழாத. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம எதுக்கு அழுக கூடாது? உங்க அப்பாவை இப்படி புடிச்சிட்டு போயிட்டாங்களேடி, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சும்மா விட மாட்டேன், நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்றத பொறுத்திருந்து பாருமா.